பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கையடித்து உடன்பட்டு கையில் கையெழுத்தை போட்டு உனக்கு நான் பொறுப்பு என்று ஜாமீன் போடும்போது நடக்கிற காரியம் என்னென்னு கேட்டால் உன்ட்டு இருக்கிற உன் படுக்கையை கூட என்ன செஞ்சிடுவாங்க, உருவிட்டு போயிடுவாங்க. நல்லா அழகாக பைபிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? நடக்குது, இந்த உலகத்தில் எத்தனையோ நடக்குது. தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு கையெழுத்தை போட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் கட்டலைன்னா நீ தாண்டா கட்டணும் அப்படின்னு சொல்லி எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பம் ஊரை விட்டு ஓடி இருக்கு தெரியுமா? தேவையில்லாத ஒரு கையெழுத்து தான். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, பைபிள் என்ன, அதுதான் பைபிள் படிக்கணுங்கிறது, அதுதான் வேதத்தை வாசிக்கணுங்கிறது. நீ வாழ்வதற்கு, பிழைப்பதற்கு, பிள்ளையை எப்படி வளர்க்கணும், குடும்பத்தை எப்படி நடத்தி, எல்லா காரியமும் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், நீ ஜாமீன் கையெழுத்து கூட போடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஃப்ரெண்டு, என் நண்பன், நீ இல்லாமல் நான் இல்லை, உயிராக பழகணும், என்னை துரோகம் பண்ண மாட்டான் அப்போ நினச்சி கையெழுத்தை போடுவேன், கடைசியில் ஊரை விட்டு ஓடிடுவான். இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கிறது. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, அடுத்தவன் பாவத்துக்கு நீ உடந்தே ஆகாத. நல்லா இருக்கியா, நல்லாரு, உனக்காண்டி ஜெபிக்கிறேன், அதோட விட்டுறேன்னு. உன் பிரச்சனை என் பிரச்சனை மாதிரி பார்த்துக்கிறேன், கவலைப்படான்னு சொல்லி வாயை விட்டுறாத. உன் துக்கம் என் துக்கம், கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், வாயை விட்டுறாத. உனக்கு நான் இருக்கேன், கவலைப்படா, வாயை விட்டு. நீ என்ன நிலத்தை செய்ய போகிற? கூட பிறந்தவனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், வாயை விட்டுறக்கூடாது. அப்புறம் அவர் எதுக்கு இருக்கிறார்? துக்கத்தை வேதனை போக அவர் எதுக்கு இருக்கிறாரு? மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல உருவாக்குற கர்த்தர் இருக்கிறாரு. நீ எதுக்கு அதை பொறுப்பெடுத்துக்கிற? அடுத்தவன் பிரச்சனைக்கு, அடுத்தவன் கஷ்டத்துக்கு நீ தலையிடாத. உனக்காக ஜெபிக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாது, அப்படி தான் பேச தவிர ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் முடிச்சிடறேன் அப்படி மட்டும் பேசிடக்கூடாது. நான் உனக்கு முடிச்சு தரேன், இந்த பிரச்சனை நான் முடிச்சு தரேன், இந்த கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன், இந்த துக்கத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் வேதனை எதுவும் வராது, நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு உன்னை பெருமை பாராட்டி பேசுகிறதா படு சிக்கலுக்குள்ள விழுந்துருவேன். ஆக்கவும் அழிக்கவும் உருவாக்கவும் படைக்கவும் கர்த்தர் ஒருவரே, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைக்கு நீ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாயை விட்டுறாத. அந்த நேரத்தில் உனக்கு ஒன்று மூலமாகி போயிடும். காரணம், நம்ம படுக்கையை கூட என்ன செஞ்சிருவாங்க, உருவிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உடனே நினச்சோம், ஆண்டவரே எனக்கே இந்த சோதனை, எனக்கே இந்த கஷ்டம். சோதனை அவரே கொடுத்தாரு, வேதனை அவரே கொடுத்தாரு, அவர் எனக்கு நான் ஆஸ்வதிக்கதான் அவர் வேலை. நீ தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னா நான் பொறுப்பா இல்லை. ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு வாழ்க்கை நான் பார்த்தவளே. இந்த நாளையில் எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது.